விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கொடி வணக்கம், பிளாக் சல்யூட். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 13ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். எந்த மனிதனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றன. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் வீணாக பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். இவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியராயிருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 13:1. ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிலிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. Obey the government, for God is the one who put it there. சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்களில் கலந்து கொள்ளும் போது நமது தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இது சிலை வணக்கமாகாதா என கிறிஸ்தவர்கள் சிலருக்கு கேள்வி எழுகிறது. சல்யூட் அல்லது வணக்கம் என்ற சொல்லுக்கு மரியாதையுடன் கூடிய வாழ்த்து என்றே பொருள். இந்தியாவில் நாம் ஒருவரை ஒருவர் சிரம் தாழ்த்தி அல்லது நாம் கரங்கூப்பி நாம் வாழ்த்துகிறோம். இவ்வித பாவனைகள் கலாச்சாரத்தை சார்ந்தவை. இது தொழுகை அல்ல. கடவுள் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அல்லர். ஆனால் கொர்நேலியுவோ வாழ்த்துதல் பாவனைக்கும் அதிகமாக பாதத்தில் விழுந்து பணிந்ததாலேயே பேதுரு அவனை இப்படி செய்யாதே என்று திருத்தினான். அவன் ஒரு இராணுவ அதிகாரி. இராணுவ அதிகாரி பொதுவாக அவர்கள் சல்யூட் தான் பண்ணுவார்கள். ஆனால் அன்று பேதுருவை பார்த்த உடனே அவன் நெடுஞ்சாலையாய் விழுந்து பேதுருவை வணங்க முயற்சித்தான். எனவேதான் பேதுரு இப்படி செய்யாதபடி பார் என்று தடுத்து நிறுத்தினார். அப்படியே அந்த 3 எபிரேய வாலிபர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் செய்ய மறுத்ததும் ராஜா நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளவே மறுத்தார்கள். We won't worship என்று சொன்னார். நாட்டுக்கொடி நமது நாட்டை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாட்டு வெறி அல்ல, நேஷனலிசம் அல்ல, நாட்டு பற்று உள்ளவர்களாய், பேட்ரியாட்டிசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாட்டு பற்றென்றால் நாட்டை நேசித்து அதன் நலனுக்காய் நம்மை அர்ப்பணிப்பது. திருமறை இதை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை.
ரோம அரசு வேற்றின அரசாக இருந்தாலும் பவுல் தனது ரோம குடியுரிமையை கொண்டு பெருமிதம் கொண்டிருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 22 அத்தியாயம் 27 28 வசனங்களிலே, அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல்லு என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரயுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாய் பிறந்தேன் என்று சொன்னான். தன்னுடைய ரோம குடியுரிமையை குறித்து அவன் எவ்வளவு பெருமிதம் கொண்டான் என்று பாருங்கள். அப்படியே யூதர்கள் தங்களுடைய நாட்டை குறித்து ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்ப பாபிலோனுக்கு சென்ற பொழுது அங்கே அவர்களை பார்த்து, இங்கே வாசிக்கிறேன் சங்கீதம் 137, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து நாங்கள் அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப என்ன சொல்றாங்க? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. அப்ப எருசலேம், அவருடைய நாட்டை குறித்து அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு தேசப்பற்று நாட்டுப்பற்று இருக்கிறது என்று பாருங்கள். நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இவ்வுலகில் தானே. நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இந்தியாவில் தானே. இந்தியாவை குறித்த ஒரு பற்று நமக்கு நிறைய இருக்க வேண்டும். அறியாமையினால் ஏற்படும் அவமரியாதையை அகற்ற நமது கொடியின் வண்ணங்களின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. நமது நாட்டுக்கொடி எளிமையானது, ஆனால் கவர்ச்சியானது. மேலுள்ள அந்த காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். இந்த வெள்ளையானது, நடுவிலே இருக்கிற அந்த வெள்ளையானது உண்மை, தூய்மை, எளிமையை குறிக்கும். நமது நாட்டு நலத்தினுடைய செழிப்பை காட்டுகிற தாது வளத்தை கீழே உள்ள பச்சை நிறம் குறிக்கும். நடுவிலே 24 ஆரங்கள் உள்ள அந்த சக்கரம், அது முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் குறிக்கும். அதிகாரங்கள் யாவும் கடவுளால் உண்டானவையானதால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய கொடியை கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளேயே பிரசங்க மேடையில் வைக்கிறார்கள். நமது சுதந்திர தினம், குடியரசு தினங்களில் நாட்டுக்கொடியை நமது ஆலய வளாகங்களில் ஏற்றி நாட்டுக்காக ஜெபிக்க சிறப்பாராதனை நடத்தலாமே. இந்நாட்களில் நாம் முகாம்கள் நடத்தினால் கொடியேற்றி நாட்டுக்காக ஜெபித்து தேசிய கீதம் பாடி பின்னர் நமது கூட்டத்தை துவங்கலாம். இந்திய எழுப்புதல் மற்றும் நற்செய்தி பணிக்காக இவ்விரு நாட்களில் உபவாச ஜெபங்கள் நடத்தலாம். பாமாலையிலே உள்ள ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். பாடலின் கவி, வாழ்கையும் தேசமே, ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய், பூர்வீக தேசமே, கூரொன்னா கீர்த்தியே, பார்ப்போற்று மேன்மையை நீ பெறுவாய். நாட்டிற்கான வேண்டலும் பாடலும் நாளொரு மேனி என்கிற இந்த புத்தகத்திலே 34 35 பக்கங்களிலே உண்டு. 35 பக்கத்திலே பாடல் உண்டு. 34 பக்கத்திலே தாய்நாட்டிற்கான ஒரு வேண்டல் உண்டு. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேண்டலை ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுளே, ஒரே மனிதனிலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை இனத்தாரையும் ஒளியினரையும் தோன்றச் செய்தவரே, அளவிட முடியாத முத ஞானத்திற்காக உம்மை போற்றி புகழுகிறோம். இந்திய நாட்டில் எங்களை பிறக்கச் செய்த உமது நோக்கத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். படைப்பின் தேவனே, எங்கள் நாட்டின் பல்வேறு மொழிகளுக்காக, கலாச்சாரங்களுக்காக, மக்கள் இனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நாட்டின் மண்வளம், நீர்வளம் மற்றும் தாது வளத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிற நாட்டவரின் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததற்காய் உம்மை போற்றுகிறோம். இதற்காய் உழைத்த, உயிர் கொடுத்த அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, எங்களை ஆளும் தலைவர்களுக்காய் உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னலமின்றி தியாக உணர்வுடனும், பாரபட்சமின்றி அர்ப்பணிப்புடனும், ஊழலின்றி உண்மையுடனும் செயல்பட அவர்களுக்கு உமது கரத்திற்குள் அவர்களை நீர் வைத்துக் கொள்ளும். நாட்டின் சமாதானத்தை குலைக்கும் தீய சக்திகள் ஒழிந்து போவதாக. மக்கள் யாவரும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க உதவி செய்யும்.
செல்வந்தர்கள் தங்கள் பணப்பைகளை ஏழை எளியவருக்கு தாராளமாய் திறந்துவிடும் பரந்த மனப்பான்மை எங்கள் நாட்டில் உருவாகி பெருகட்டும். வானுலகை படைத்த பரனே, எங்கள் நாட்டில் பஞ்சம் தாண்டவமாடாதபடி ஏற்ற காலத்தில் நல்ல மழையை அனுப்பித்தாரும். தரித்திரர், தள்ளப்பட்டோர், திக்கற்றோர், அனாதைகள், இன்னும் இதுபோன்று சிறுமைப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றும் நபர்களையும் நிறுவனங்களையும் சிறப்பாய் ஆசீர்வதியும். வசதி படைத்த நாடுகளிலிருந்து எங்கள் நாட்டிற்கு அனுப்பப்படும் உதவிகள் அதிகாரிகளால் திருடப்படாதிருக்கும்படி செய்யும். அடிப்படை வசதிகள் கூட இல்லாது அவதியுறும் கோடிக்கணக்கான இந்தியருக்காய் இறங்கும் தேவா. உமது குமாரனின் 12 சீடரில் ஒருவராகிய தோமாவை முதல் நூற்றாண்டிலேயே எங்கள் நாட்டிற்குள் அனுப்பி வைத்ததற்காக உம்மை துதித்து பாடுகிறோம். இந்திய திருச்சபை இயேசுவின் நற்செய்தி பேராணையை இந்த தலைமுறையிலேயே நிறைவேற்றி முடிக்கும்படி நாங்கள் யாவரும் உறக்கம் தெளிய உற்சாகம் கொள்ள எங்களை தட்டி எழுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.